ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம வீட்டிலேயே மசாலா அரைச்சி நல்லா டேஸ்ட்டாக உதிரி உதிரியாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க 1 kg சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. ஸோ 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் நல்லா கழுவிட்டுங்க. கழுவிட்டு இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். நம்ம எப்போ செய்ய ஆரம்பிக்க போகிறோமோ அப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிக்கலாம். ஸோ பிரியாணிக்கு தேவையான தக்காளி வெங்காயமும் அரிஞ்சு வச்சுருங்க. 300 கிராம் வெங்காயம், 300 கிராம் தக்காளி, ஒரு 125 கிராம் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேன் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, ஒரு 2 அன்னாச்சி பூ, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துக்கோங்க. இதை வறுத்துட்டு இது நல்லா ஆற வச்சிருங்க. ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நல்லா அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. ஸோ அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 200 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு 2 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு, இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 300 கிராம் வெங்காயம் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீல வாக்கில் அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம குழம்புக்கு வதக்கிறத விட கொஞ்சம் பிரியாணிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வதங்கணும். அப்போதான் அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா நம்ம ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் பூண்டு, ஒரு 75 கிராம் இஞ்சி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு ரொம்ப அந்த ஃப்ளேவர் கொடுக்கறது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். ஸோ அதோட அளவுகள் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போன அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நம்ம ஈக்குவலாக சேர்த்துக்கணும். இப்போ புதினா சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு அரை கட்டு புதினா நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை பாதி இப்போ சேர்த்துக்கலாம். மீதி பாதி நம்ம தம் போடும்போது சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளியை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 300 கிராம் தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நம்ம மூடிட்டோம்னா தக்காளி நல்லா மசிஞ்சிரும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா தக்காளி நல்லா மசிஞ்ச அப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க ஃப்ரெஷ்ஷான பிரியாணி மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml தயிர் சேர்த்துக்கோங்க. நம்ம தயிர் சேர்க்கும் போது சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் நல்லா அந்த மசாலாவோட கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம சிக்கன் வதக்கணும்னா சிக்கன் ரொம்ப குக் ஆகிடும், ஓவர் குக் ஆகிடும். ஸோ ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அந்த மசாலா கூட சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். ஸோ 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி. எந்த கப்பால் அரிசி அளக்குறீங்களோ அந்த கப்பால் 1.5 கப்பை தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்த அப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு இப்போ செக் பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்ததுன்னா இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் டேஸ்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்ச அப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி நம்ம எடுத்து வச்சதை மேலே அப்படியே தூவிக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம தம் போட்டுடலாம். ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிரியாணி செஞ்ச பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட் வச்சுருங்க. இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி பிரியாணி ரெடியாக இருக்குன்னு. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நம்ம எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். லைட்டாக கரண்டி வச்சு இப்படி எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஸோ நல்ல ஃப்ளேவராக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இதை அப்படியே வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதிலே வைக்காதீங்க, வச்சிங்கன்னா குழஞ்சிரும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கூட பச்சடி வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.